தோமையருடைய பாதம் என்று அதை கண்ணியப்படுத்துகின்றார்கள். இஸ்லாமியர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாதம் என்று எந்த பிரிவினையும் இல்லாமல் இந்துக்கள் சென்றால் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரோ, குரு சாஸ்திரா பரபிரம்மா சஷ்மேஸ்ரீ குருவேந்த மகோ என்று அவர்கள் சமஸ்கிருதத்தில் துடிபாடுகின்றார்கள். இஸ்லாமியர்கள் சென்றால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் சொன்னால் காட் பிளஸ் யூ அலோலியா என்று சொல்கின்றார்கள். இப்படி உலகத்திலே அனைத்து மதத்தவர்களுக்கும் சொந்தமான இறை இல்லங்கள், ஆலயங்கள் உண்டு என்பது இது போன்ற வணக்க ஸ்தலங்களை வைத்து சாட்சிகளாக பார்க்க முடியும். திருவாரூருக்கு பக்கத்தில் ஒரு பள்ளிவாசல், ஒரு சிற்றூர், அங்கே இது போன்ற கலக்குடியை போன்ற ஒரு 10-15 குடும்பங்கள் தான் வசிக்கிறது. ஆனால் அங்கே நோன்பு காலங்களில் கஞ்சி காய்ச்சுவதற்கு கிட்டத்தட்ட 50 படியோ 100 படி கஞ்சிகளை அவர்கள் நோன்பு நேரங்களிலே காய்ச்சுகிறார்கள். 18-20 குடும்பங்கள் மட்டும் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சிற்றூரிலே நீங்கள் 100 படி கஞ்சி ஆக்குகின்றீர்களே என்று கேட்கும் பொழுது, இந்த நோன்பு கஞ்சி என்பது இஸ்லாமியர்கள் மட்டும் வாங்குவதல்ல, இந்து மக்களும் கிறிஸ்தவ மக்களும் ஜாதி மத பேதமின்றி பள்ளிவாசலிலே கொடுக்கப்படக்கூடிய ஒரு தீர்த்தம் என்று அவர்கள் கருதி வாங்குகின்றார்கள். எனவே இந்த ஊரில் இருக்கக்கூடிய 18 குடும்பங்களையும் தாண்டி இந்த ஊரில் இருக்கக்கூடியவர்களுடைய எல்லா மக்களையும் அனுசரித்து நாங்கள் 100 படி கஞ்சி ஒரு நாளைக்கு ஆக்குகின்றோம் என்று சொன்னது மட்டும் வரலாறு அல்ல. இந்த வருடம், சென்ற வருடம் நோன்பில இந்த வருடம் பள்ளிவாசல்ல எழுதப்பட்டிருக்கப்பட்டது என்னன்னு சொன்னா, இந்த ஆண்டு கறி கஞ்சி கிடையாது, நோ நான்வெஜ். ஏன் தெரியுமா? நம்ம ஊரினுடைய கோவில் திருவிழா இந்த ஆண்டு நடைபெற உள்ளது. எனவே நிறைய பேர் மாலை போட்டிருக்கிறார்கள். சகோதர சமய மக்கள் எல்லாம் கவுச்சி சாப்பிட மாட்டார்கள். எனவே இந்த ஆண்டு நோன்பு கஞ்சியிலே இறைச்சி இல்லை என்று திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிற்றூரில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால்